Greet all of you once again this morning in the name of Jesus Christ our Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். It's a great privilege for me to be here this morning to share what God has for each one of us. இன்றைய காலையில தேவன் நம்ம ஒவ்வொருவரும் கூட செய்த காரியங்களை கேள்விப்பட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். And this morning the Holy Spirit has impressed in my heart to deliver a message on the power of worship. இந்த நாளிலே காலை வேளையில் என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் எப்படி தேவனை ஆராதிக்கிறதன் மூலமாய் வல்லமை வெளிப்படும் என்கிற காரியத்தை குறித்து பேசும்படியாய் உணர்த்தினார். And I believe that this holy word is going to inspire each one of us to continue to worship the Lord against all the challenges that devil throws at us. எனவே இந்த பரிசுத்த தேவனுடைய வார்த்தையானது எப்படி சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை தேவனை ஆராதிக்கிறதன் மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் மேற்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். And even as the church is celebrating the 8th church anniversary, I believe the Holy Ghost is giving this word in a very appropriate moment. இந்த 8வது ஆண்டு முடிந்து இந்த சபை நாளை நம்ம கர்த்தருக்கு நன்றி கூறுகிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தைகளை நம்முடைய மத்தியிலே தர உண்மையுள்ளவர். And shall we turn our Bibles, if you have, to the book of 2nd Chronicles chapter 20 and read from verse 18 onwards. 2 நாளாகமம் 20:18 முதல் 24 வரைக்கும். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கைகலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. Hallelujah. On this 8th anniversary of this church, I would like to bring 8 points on how you can enjoy worshiping God and how worshiping God gives you the power. இந்த சபையின் 8 ஆண்டுகள் முடிவடைந்த இந்த நாளிலே நான் தேவனை எப்படி ஆராதிக்கலாம் என்கிறதான ஒரு 8 குறிப்புகளை உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் தர விரும்புகிறேன். அதன் மூலமா எப்படி தேவன் வல்லமையா இடைபட முடியும் என்கிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். All of us as born again believers of the Lord Jesus Christ, we are primarily saved. Primarily God created mankind to worship him. ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் அவரை ஆராதிக்கும்படியாகவே ரட்சித்திருக்கிறார். இந்த உலக தோற்றத்தில் மனிதனை சிருஷ்டிக்கும் போது கூட அவர் மனிதன் தேவனை ஆராதிக்கும்படியாகவே அவர் மனிதனை சிருஷ்டித்தார். So you need to understand, worshiping is not only on a Sunday morning, it is every day of our life. எனவே நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பொழுதிலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதியை நாம் செய்ய வேண்டும். A little history of this chapter that we read. நாம் நம்ம வேதத்தில் வாசித்தது நமக்கு முன்பாக நடந்த வரலாற்றின் ஒரு பகுதி. Now this King Jehoshaphat was one of the kings of Judah. இந்த யோசபாத் யூதாவின் எழும்பின ஒரு ராஜாக்களில் ஒருவன். Now Israel divided after the death of King Solomon into 2 groups. One was 10 tribes, they were the southern tribes, another was Judah and Benjamin, which was the northern tribes. சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் இரண்டாக உடைந்தது. அதிலே 10 கோத்திரங்கள் வடக்கு இஸ்ரவேலாகவும் யூதாவும் பெஞ்சமின் அடங்கிய 2 கோத்திரங்கள் தெற்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. Now, totally, till they went into captivity under the Babylonian kingdom,
a total of 40 kings ruled Israel and Judah. எனவே பாபிலோனிலே இஸ்ரவேல் முழுவதுமாக அடிமைப்பட்டு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆளுகை செய்தார்கள். Now, among all these 40 different kings, very few were righteous. இந்த 40 ராஜாக்களில் ஒரு சிலர் மட்டுமே நீதியான தேவனுக்கு பயந்த ராஜாக்களா இருந்தார்கள். One such king was this King Jehoshaphat of Judah. அப்படி தேவனுக்கு பயந்த நீதியான ராஜாக்களில் ஒருவன் தான் இந்த யோசபாத். Now, that is the unfortunate history of church. இதுதான் சபையிலும் நாம் எதிர்பார்க்க முடியாத சபையின் வரலாறாகவும் இருக்கிறது. God gives people to lead the flock, but many are unrighteous. தேவன் இதே வரலாற்றை கொண்டுதான் சபையை நடத்துகிறார். தன்னுடைய மந்தையை மேய்க்கிறதற்கு தேவன் அநேக மேய்ப்பர்களை எழுப்புகிறார். ஆனால் நாம் இஸ்ரவேல் வரலாற்றிலே பார்த்தது போல அநேக மேய்ப்பர்கள் அதை அநீதியாய் நடத்துகிறார்கள். Even as we read in the 1 Samuel chapter 2, the portion of scripture, very unfortunate that the sons of Eli, who were supposed to lead by example, but they were such a bad example. நமக்கு இன்றைக்கு வேத வாசிப்புல பார்த்தோம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல அந்த ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் சாட்சியாய் இருக்க வேண்டியவர்களே தேவனுடைய நாமத்திற்கு இழுக்காக நடந்து கொள்கிற காரியத்தை நாம் வாசித்தோம். If you noticed, when Eli was disciplining them, he uses this statement, by your sinful lifestyle you are causing the Lord's people to sin. எனவே அங்க நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். ஏலி சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய பாவமான நடக்கையின் மூலமாக இஸ்ரவேலின் மற்ற ஜனங்களையும் பாவத்திலே விழும்படி நீங்கள் தூண்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். So because of the unrighteous kings of Israel and Judah, many of the Israelites went into the way of sin, and because of which God had to punish them by bringing so many evil. இதே போலதான் அநீதியான அநேக இஸ்ரவேல் ராஜாக்களில் இருந்தபடியினாலே ஜனங்களும் அநீதியான பாதையிலே விழுந்து போனார்கள். இதுதான் இஸ்ரவேலை தேவன் தண்டிக்கிறதற்கு வகையாய் மாறினது. Now we are living in the last days. நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். It's called the last dispensation of grace. இது கிருபையின் கடைசி நாட்களாய் இருக்கிறது. Very soon the Lord is going to close the doors. வெகு சீக்கிரமாக கர்த்தர் கதவுகளை அடைக்க போகிறார். And those of us who are saved, our responsibility is to live a life that is righteous, so that we can bring many into the kingdom of God. எனவே இந்த கடைசி நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனமாகிய நாம் நீதியாக கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தால் மாத்திரமே அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய மந்தையிலே நாம் சேர்க்கிறவர்களாக மாற முடியும். Now you and I cannot worship the Lord if we are not living a life that honors and pleases God. நாம் ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை கனம் பண்ணவில்லை என்றால் தேவனை ஆராதிக்கிறது என்கிறது ஒரு இயலாத ஒன்று. But praise God, through his Holy Spirit he helps us to live a life that pleases him. ஆனால் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம், தேவனை துதிப்போம். ஏனென்றால் அவர் அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். The first point that I'd like to share, நான் சொல்லுகிற முதல் குறிப்பு in verse 3 of 2 Chronicles 20. 2 நாளாகமம் 2வது அதிகாரத்தில் இந்த 3வது வசனம். Bible says, and Jehoshaphat feared and set himself to seek the Lord and proclaimed a fast throughout all Judah. வேதவசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். Now why did Jehoshaphat do that? ஏன் யோசபாத் அதை செய்தான்? Because Judah was invaded by 3 countries, Moab, Ammon and Mount Seir. ஏனென்றால் யூதாவை சுற்றிலும் 3 தேசங்கள், மோவாப், அம்மோனியர் மற்றும் சேயீர் மலை தேசத்தார் அவர்களுக்கு விரோதமாக கூடியிருந்தார்கள். During the days of kings and kingdoms, every king and every kingdom wanted to expand, and their way of expansion was by invasions. அந்த நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் ஆளுகை செய்கிற ராஜாக்கள் தங்களுடைய தேசத்தின் எல்கையை விரிவாக்கும்படிக்கு பக்கத்தில் இருக்கிற தேசத்தின் மேல யுத்தம் செய்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்கிற ஒரு காரியம் இருந்தது. The Roman Empire's motto was expand or die. ரோமர்களுடைய நோக்கம் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய எல்கையை முழுவதுமாக எந்த அளவு விரிக்க முடியுமோ அந்த அளவு நீங்க விரிக்கணும். Nowadays many big churches, so called big churches, also follow the same motto. அதே மோட்டோ தான் இன்னைக்கு இருக்கிற அநேக காரியங்கள் வியாபாரங்கள் எல்லாம் அது பயன்படுத்தப்படுகிறது. These big churches, instead of invading the kingdom of Satan, they go and invade other churches and bring the members from other churches. இதே மோட்டோ தான் இன்னைக்கு சிலர் பயன்படுத்துறாங்க. என்ன பயன்படுத்துறாங்கன்னா, இந்த சபையில இருந்து இன்னொரு சபைக்கு மேல தாக்குதல் நடத்தி அங்க உள்ள விசுவாசிகளை எடுத்து கொண்டு வருகிற ஒரு தாக்குதல். That is not the real church growth. அது சபை வளர்ச்சி அல்ல.
That is why there is so much of dilution in the spiritual quality of believers. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாழ்ச்சியை கொண்டு வந்துரும். தாழ்ச்சின்னு சொன்னானா எப்படின்னா அதுல கொஞ்சம் தண்ணி கலக்கிற மாதிரி செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சியை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை செய்துவிடும். But praise God for King Jehoshaphat. When he saw and heard that all these enemy kingdoms are about to attack him, he didn't go to the men, he didn't go seeking the help of man, he didn't call any other kings and kingdoms to come and support him. He feared the Lord. யோசபாத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் சத்துருக்கள் அவனை சூழ்ந்து இருந்தபோது மனித உதவிகளையோ நாடி போகாதபடிக்கு தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நாடினான். Hallelujah. Hallelujah. That's the first point the Lord wants us to know this morning. எனவே இந்த நாளில் தேவன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற முதல் குறிப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. You want to be a worshipper of the Lord? You want to enjoy the power of worship? Then in the midst and in the face of difficulties, always seek the Lord. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக தேவனை ஆராதிக்க வாஞ்சியுள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். In Psalm 121, psalmist says in chapter 121 verse 1 and 2, I will lift up my eyes to the hills, from where comes my help? My help comes from the Lord who made heaven and earth. சங்கீதம் 121 1-2 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Hallelujah. Hallelujah. He says, I look up to the hills, but I am not trusting in the hills. I look up to the maker of hills, because he is the one who can help me. இங்க நமக்கு தெளிவான ஒரு வார்த்தை வருகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்றால் அந்த பர்வதத்தை அல்ல, அந்த பர்வதத்தை உண்டாக்கின கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். Hallelujah. Hallelujah. That's what King Jehoshaphat did. அதைத்தான் யோசபாத் ராஜா செய்தான். He knew only his God can deliver him from all his enemies. யோசபாத் ஒன்றை நன்றாக அறிந்திருந்தான், அவனுடைய தேவன் மட்டுமே இப்படிப்பட்ட சத்துருக்களிடமிருந்து அவனை விடுவிக்க முடியும் என்பதை. Let's read one more scripture. Psalm 118 சங்கீதம் 118 and verse 8. 8வது வசனம். It is better to trust in the Lord than to put confidence in man. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுள்ளதாய் இருப்பதே நலம். Do you know that this verse, Psalm 118 and verse 8, is the central verse of the Bible? உங்களுக்கு தெரியுமா, சங்கீதம் 118:8 இந்த வேதத்தின் மையத்தில் இருக்கிற வசனம். If you go from Genesis 1 to Revelation 22, and if you calculate all the number of verses, this Psalm 118 verse 8 will be the center point. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வரைக்கும் எல்லா வசனங்களையும் நீங்க கணக்கு பார்த்து அந்த வசனத்தின் மைய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சங்கீதம் 118 8வது வசனம் வரும். How God, even in the pointing of the scripture in the Bible, he has kept such a wonderful verse to tell the church, trust in me. வேதத்தை அந்த பாயிண்ட் அதிகாரம் வசனங்கள் போடும்போது கூட இந்த வசனம் அவருடைய மைய பகுதியில் வரும்படியாய் தேவன் அதை செய்திருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறதெல்லாம் தன்னுடைய ஜனம் தன்னை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். Hallelujah. What is our first reaction, response when calamity strikes you, difficulty strikes you, Satan attacks you? What is the first response? உங்களுக்கு விரோதமாக போராட்டம் வரும்போது, சத்துரு உங்களை தாக்கும் போது, குழப்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது உங்களுடைய பதில் செய்கை, முதல் செய்கை எதுவாய் இருக்கும்? Is it complaining? அதை குறித்து குற்றச்சாட்டு சொல்லுகிறதா? Oh Lord, why again this problem in my life? ஆண்டவரே ஏன் மீண்டும் இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லுகிறதா? Or is it murmuring? இல்லை என்றால் முறுமுறுக்கிறதா? It's better that I lived my old life than following Jesus. இயேசுவை இப்படி பின்பற்றுறது போல நான் பழைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றதா? Or is it taking revenge? இல்லை என்றால் அப்படி செய்தவர்களை பழி வாங்குகிறதா? He did that to me, I will do that. அவன் எனக்கு செஞ்ச மாதிரி நானும் அவனுக்கு செய்வேன்னு சொல்றதா? When we respond like King Jehoshaphat, you are setting yourself to live a powerful Christian life. இங்க நம்ம பார்க்கிறோம், யோசபாத்தை போல நாம் செய்வோம் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமையான ஒரு ஜீவியத்தை நம்மால் செய்ய முடியும். It is difficult in our human thinking and logic reasoning. How can I just pray when there is so much of problem around me?
உலக பிரகாரமாக நம்ம யோசிக்கும் போது சிந்திக்கும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நான் அதை ஒன்றும் செய்யாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொள்கிறது என்பது உலக பிரகாரமா யோசித்தா அது சரியா வரவே செய்யாது. The worldly reasoning is always against faith life. நம்ம சொல்லுகிற இந்த காரணங்கள் இந்த விசுவாச வாழ்க்கைக்கு எதிரான ஒரு காரியமாய் மாறிவிடும். What is faith life? Every righteous or just will live by faith. விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன? ஒவ்வொரு நீதிமானும் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனை பற்றுகிற விசுவாசத்தினாலே வாழ்வான். And Bible says faith comes by reading and meditating on the word of God. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுனாலும் தியானிக்கிறதுனாலும் கேட்கிறதுனாலும் வரும். So the response of the world will always contradict the response of the Holy Bible. எனவே இந்த உலகத்தின் வழக்கமானது தேவனுடைய வார்த்தைக்கு நேர் மாறுபாடான ஒன்றாய் இருக்கிறது. But we go always by the Holy Word. ஆனால் நாம் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை சார்ந்து போகிறோம். So when you are attacked by the enemy or when you go through trials of different kind, always seek to fear the Lord. எனவே உங்களை எப்பொழுதெல்லாம் சத்துரு தாக்கும்படியாய் முயற்சிக்கிறானோ உங்களுக்கு எதிராக எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய முகம் தேவனுக்கு நேராக மாத்திரம் திருப்பப்பட வேண்டும். And when you do that, your victory is already on the way. நீங்கள் அப்படி செய்தால் ஏற்கனவே உங்களுக்கு ஜெயம் வந்துவிட்டது என்று அர்த்தம். And you are worshiping God purely because of that response of seeking him. எனவே அப்படிப்பட்ட ஒரு செயலின் மூலமாய் தேவனை உண்மையாகவே நீங்கள் ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். And secondly, இரண்டாவதாக 2 Chronicles 20th chapter and verse 4. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தின் 4வது வசனம். Bible says, and Judah gathered themselves together to ask help of the Lord, even out of all the cities of Judah they came to seek the Lord. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். One more verse, verse 13. 13வது வசனத்தையும் வாசிப்போம். And all Judah stood before the Lord with their little ones, their wives and their children. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். Second point is this. இரண்டாவது குறிப்பு இதுதான். A corporate seeking the Lord. ஒன்றாக சேர்ந்து தேவனை தேடுகிறது. As a family. ஒரே குடும்பமாக சேர்ந்து எல்லாருமாய் சேர்ந்து. As a church. ஒரு சபையாக சேர்ந்து. You know, God is the one who instituted family. தேவன்தான் குடும்பத்தை அமைத்தவர். When there is so much of disunity between a husband and wife, there is so much of room for the enemy to work. எப்பொழுதெல்லாம் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சத்துரு உள்புகுந்து கிரியை செய்கிறதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாய் அமைந்து விடுகிறது. When there is so much of disunity between parents and children, brothers and sisters within the family context, there is room for the enemy to work. இதே போலதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும்போது சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும்போது அது பிசாசு வந்து கிரியை செய்கிறதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாய் அமைந்து விடுகிறது. And then within the fellowship of a church, when there is divisions between families of God, there is room for the enemy to work. இதே போலதான் சபையிலும் சரி அந்த மாதிரியான பிரிவினைகள் காரியங்கள் வரும்போது அதே மாதிரி குடும்பத்தில் வரும்போது சத்துரு வல்லமையாய் கிரியை செய்து விடுகிறார். We need to overcome right from our individual life, between couples, husband and wife, between parents and children, between families in the church. We need to overcome every divisive tactics of the enemy and seek the Lord together. எனவே நம்மிடத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கை துணையில பிள்ளைகளிடத்துல அது சபையின் சகோதர சகோதரிகளிடத்துல சரியான ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர வேண்டும். சத்துரு உள்நுழைவதற்கு எந்த ஒரு இடமும் கொடுக்காத ஒரு ஐக்கியமாய் நாம் மாறிவிட வேண்டும். That's the second point. அதுதான் இரண்டாவது குறிப்பு. Jehoshaphat, after seeking God personally, he made it a point to go after his family and after the whole country of Judah. வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது யோசபாத் தேவனை தேட ஆரம்பித்தது மாத்திரமல்ல பிறகு அங்க இருக்கிற குடும்பங்களுக்கு அவன் சொல்லி அனுப்பி அந்த குடும்பங்களோடு கூட தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை தேடும்படியாய் வந்தார்கள். அதுதான் வேதத்தில் பார்க்கிறோம். Hallelujah. Let's read Ephesians chapter 4. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் verse 1 onwards 1வது வசனத்திலிருந்து 6. 6வது வசனம் வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில்
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். Amen. Look at the instruction of the Holy Spirit through this portion of scripture. He is calling us to walk worthy of our salvation. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அந்த அறிவுரையை நாம் பார்ப்போம். அவர் சொல்ல, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். And how to walk worthy? It is to maintain unity. அந்த பாத்திரவான்கள் என்ற வார்த்தை இந்த இடத்துல வருகிறது எதை குறிக்கிறது தெரியுமா? நமக்குள்ளால இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது. And if you see how in chapter 5 the Lord is talking about marriage, and then in chapter 6 the Lord is talking about children obeying the parents, and then he goes into servants and masters. You know how beautifully the Lord brings in the whole concept of unity, starting from a family to a general society. இந்த ஐக்கியத்துக்கு பிறகு வருகிற அதிகாரம் தான் 5வது அதிகாரம், கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியம். அதோடு கூட 6வது அதிகாரம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள ஐக்கியம். அதோடு கூட நீங்க கீழே வரும்போது வேலைக்காரருக்கும் எஜமான்களுக்கும் உள்ள ஐக்கியம். அதுக்கு கீழே வரும்போது சபையோடு கூட உள்ள ஐக்கியத்தை குறித்து தேவன் எழுதி இருக்கிறார். But in some cases there is no unity. The husband wants to have peace with the wife, but the wife is resisting. Some cases wife wants to have peace, but the husband is resisting. What do we do in such cases? சில இடத்துல பாத்தீங்கன்னா கணவன் சமாதானத்தை விரும்பும்போது மனைவி அதை எதிர்த்து நிற்பாங்க, மனைவி சமாதானத்தை விரும்புகிற சில இடங்கள்ல கணவன் எதிர்த்து நிற்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? Ephesians 6 and verse 10 gives us the answer. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம் நமக்கு அதற்கு பதிலை சொல்கிறது. Finally, my brethren, be strong in the Lord and in his mighty power. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். And verse 18 also, praying always with all prayer and supplication in the spirit, watching therefore with perseverance and supplication for all saints. அதே மாதிரி 18வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. Amen. You need to pray for your spouses, for your children, for your parents, for your brothers, sisters, for the people in the family of God, to come into the unity of faith. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ சகோதரர்களோ அந்த ஐக்கியத்திற்குள்ளால வரும்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. Enemy's idea is to divide and rule. God's idea is to bring all of us under his Holy Spirit. சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா? சத்துருடைய திட்டம் நம்மை பிரித்து அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது. தேவனுடைய திட்டம் நம்மை ஒன்று சேர்த்து அவருடைய மத்தியிலே மகிமையா இருக்க வேண்டும் என்பது. You know, Britishers were successful in taking over India because of their divide and rule policy. ஆங்கில சாம்ராஜ்யம் இந்தியாவில் எப்படி ஆளுகையை பிடித்தார்கள் என்று தெரியுமா? இந்தியாவில் வந்து இங்க இருக்கிற ராஜாக்களை பிரித்து அவர்களுக்குள்ளால பிரிவினையை கொண்டு வந்துதான் அது ஆளுகையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இங்கிலாந்து இந்திய தேசத்திற்கு வரும்போது இங்க நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். So they came as a company and studied India, and they thought the best way to rule this nation is to cause division among the kings and kingdoms. எனவே அவர்கள் மேற்கிந்திய கம்பெனியின் மூலமாக இந்திய தேசத்துக்கு வந்தபோது இங்க இருக்கிறத முதல்ல படித்து இங்க இருக்கிற ராஜாக்களுக்குள்ளால இங்க இருக்கிற தேசங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணிட்டானா நம்ம ஈஸியா பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணி அதை தங்களுடைய வசமாய் மாற்றிக் கொண்டார்கள். That's how they ruled for 200 plus years. அப்படிதான் 200 வருடங்களுக்கு மேலாக ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். Devil can rule if there is division within us. நமக்குள்ளாக பிரிவினைகள் இருந்தால் சத்துரு நம்மை ஆளுகை செய்வான். Even if you have division within you, devil can rule. உங்களுக்கு உள்ளால கூட பிரிவினை இருந்தால் சத்துரு உங்களை ஆளுகை செய்ய முடியும். Bible says in the book of James chapter 1, a double-minded man is unstable in all his ways. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். If you take the step of faith, don't go back. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தோடு ஒரு அடியை எடுத்து வைத்த பிறகு நீங்க பின்னால திரும்பி போக கூடாது. Rather press on. அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அடுத்த ஸ்டெப்பை தூக்கி வச்சு நீங்க முன்னால போகணும். Because Jesus is with you. ஏனென்றால் இயேசு ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். The maker of heaven and earth is with you. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். The one who has defeated Satan on the cross is with you. சாத்தானை சிலுவையிலே தோற்கடித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். And Bible says in Romans 8:31, if God be for us, who can be against us? ரோமர் 8:31 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்கிறவன் யார்? Hallelujah. Amen.
all the sufferings that comes to us is only for our faith to increase. நமக்கு அனுமதிக்கப்படுகிற உபத்திரவங்கள் எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை வளர செய்கிறதற்காக மாத்திரம்தான். Just like how gold metal is purified by fire, so is a faith of a Christian purified by the fire of sufferings and trials. எப்படி தங்கமானது அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய விசுவாசமானது இப்படிப்பட்ட சோதனைகள் மூலமாக பலப்படுத்தப்பட்டு வளருகிறது. No other religion in the world will give this sort of an explanation. வேறு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மார்க்கமோ மதமோ இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. For example, Hinduism has their own philosophies of suffering. They will say it is all fate. இந்து மதத்தை பார்க்கும்போது அதில் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லாம் அவர்களுக்கு வருகிற தலைவிதி, அதை மாற்ற முடியாது என்று அது சொல்லுகிறது. Buddha said life is pain, accept it. புத்தர் சொல்லுகிற விளக்கங்களை கேட்டால் வாழ்க்கையில துன்பங்கள் வருவது இயற்கை, அதை ஏற்றுக்கொள் என்று மட்டும் சொல்லுகிறார். But only Jesus Christ says there is pain, there is suffering, but it is for your own spiritual growth. ஆனால் இயேசு மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. So let's strive to grow, not go back. எனவே நீங்கள் தேவனுக்குள்ளாக வளரும்படியாய் முயற்சி செய்யுங்கள், தயவு செய்து பின்னால போக வேண்டாம். And then you can bring as a family, as one mind, as one accord and seek the Lord. எனவே நீங்கள் அப்படி வளர்கிற நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஒன்றாய் கொண்டு வர முடியும், தேவனுக்குள்ளாக நீங்கள் அப்படியே குடும்பமாய் வளர முடியும். And you can be a wonderful worshipper of the Lord Jesus. நீங்கள் அப்பொழுது தேவனை உண்மையாகவே மகிமையாய் ஆராதிக்கிற ஒருவராய் மாறிவிடுவீர்கள். That's how you can bring out worship that pleases God. இப்படிப்பட்ட ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கும். Otherwise it will all be only lip service. இல்லை என்றால் நம்முடைய உதடுகள் மாத்திரம்தான் அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையா இருக்கும். People may not know whether you're worshiping in spirit or in truth, but Jesus, the Lord who knows our hearts, will exactly know when we are worshiping him in spirit and when we are duplicating it. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தெரியாது நீங்க ஆவியில் ஆராதிக்கிறீங்களா உண்மையில் ஆராதிக்கிறீங்களா இல்லையா என்பது. ஆனால் இயேசு ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், இவர்கள் ஆவியில் ஆராதிக்கிறாங்களா உண்மையில் ஆராதிக்கிறார்களா இல்லை உதடுகள் மட்டும்தான் ஆராதிக்கிறதா என்கிறதை அவர் பார்க்கிறார். So may we please God by worshiping him in spirit and in truth. எனவே நாம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை நாம் செய்வோம். Thirdly, மூன்றாவதாக in 2 Chronicles 20th chapter, 2 நாளாகமம் 20வது அதிகாரம் from verse 6 onwards till verse 12, this is a prayer that King Jehoshaphat is making. 6 முதல் 12 வரைக்கும் யோசபாத் ராஜா செய்கிற ஜெபத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. We will read only one verse, verse 6. ஆனால் இங்க நமக்கு அந்த 6வது வசனத்தை மாத்திரம் வாசிக்க போகிறோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. Amen. Yesterday, brother and I, we were sitting and discussing how we need to remember the past and acknowledge God's providence and protection when we face current trials. இப்பொழுது நிகழ்காலத்திலே நாம் ஒரு பிரச்சனையை போராட்டத்தை சந்திக்கும் போது நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கடந்து வந்த பாதையிலே கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களையும் வழிநடத்தல்களையும் நம்மை காத்து கொண்ட விதங்களையும் யோசித்து அதை திரும்ப நினைவு கூர்ந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொண்டு இப்பொழுதுள்ள நிகழ்கால காரியங்களை சந்திக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Amen. That's what King Jehoshaphat did. அதைத்தான் யோசபாத் ராஜா இங்கு செய்தான். Together with his family, together with the Judah, he went and said, Lord, you are the God in heaven, God of our fathers. Are you not ruling over all the kingdoms of the heathen? Is it not in your hand power and might, and there's nobody who can withstand you? You know, God, in effect, he was saying, Lord, I'm reminding you that you're powerful. எனவே யோசபாத் தன்னுடைய குடும்பத்தோடும் யூதாவின் ஜனங்களோடும் வந்து தேவன் சொல்றான், தேவனே நீர் அல்லவோ பரலோகத்தில் இருக்கிற தேவன், நீர் அல்லவோ பூமியின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர், வல்லமை பராக்கிரமம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று அந்த தேவனை நினைவு கூறுகிறான். Hallelujah. You need to talk to God like that. நீங்க தேவனிடத்துல இப்படியாக பேச பழகுங்க. Moment you face crisis, நீங்க பிரச்சனைகளை சந்திக்கும் போது sit in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்துல போய் இப்படி பேச பழகுங்க. Wherever you can be, wherever you may be. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்க நீங்க போனாலும் பிரச்சனை இல்லை, அங்க இப்படி ஒரு பழக்கத்துக்குள்ளாக நீங்க கடந்து வரணும். And tell God, when I faced a problem
last week or last year, when I prayed to you, you visited me, you sought me, you healed me. Same way, Lord, I'm trusting even for today's problem. கடந்த மாதத்திலேயோ கடந்த வருடத்திலேயோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்தபோது நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் அதுல பெரிய ஒரு விடுதலை எனக்கு தந்தீர். அதே தேவன் நீரா இருக்கிறபடினால இந்த பிரச்சனை எனக்கு நிச்சயமா நீர் விடுதலை தருவீர். Hallelujah. You need to talk to God like that. God is there to hear your voice. இப்படி நாம் தேவனிடத்துல பேசுகிறத தேவன் அப்படியே கவனமாய் கேட்பார். In Psalm 62, சங்கீதம் 62 beautifully psalmist David says, verse 11. 11வது வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்லி இருக்கிறார். You know, David was a man of war. உங்களுக்கு தெரியுமா, தாவீது ஒரு யுத்த மனுஷன். Right from his teenage, he was anointed to be a man of war. அவன் இள வயதிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து அவன் ஒரு யுத்த மனுஷனாய் காணப்பட்டான். His son King Solomon was a man of peace. ஆனால் சாலமன் ஒரு சமாதானத்தின் ராஜாவாய் காணப்பட்டான். Whenever David went to war, he went in the confidence that God is with him, that God will give him the victory. அவன் எப்பொழுதெல்லாம் யுத்தத்துக்கு போறாலும் சரி, அந்த நேரத்தில் எல்லாம் தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் தேவனிடத்தில் வைத்திருந்தான். இந்த காரியத்திற்கான பலத்தையும் விடுதலையும் என் தேவன் தருவார் என்று. More he increased in power, more David increased in his faith in God. அவன் எந்த அளவு வல்லமையில் பலப்பட்டானோ அந்த அளவு தேவனுடைய வல்லமையில் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் பலப்பட்டான். Some of the Christians, it's not like that. When initially they will be trusting God, slowly their situations will change, slowly their financial situations will change, and gradually when their standard of life increases, they will go down in their faith in God. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி அல்ல. அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், ஆரம்ப காலத்திலே இயேசுவிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்திருப்போம். அது கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக அந்த நம்பிக்கை குறைந்து குறைந்து நமக்கு வருகிற நன்மைகள் காரியங்கள் அப்படியே தேவனை விட்டு நம்ம போயிற ஒரு பகுதி. Slowly our faith goes from God to the money. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விசுவாசம் தேவனை விட்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வரியத்தின் மேல போய்விடும். That is a dangerous trend. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு குற்றம். Look at David, what he says in Psalm 62 and verse 10. ஆனால் சங்கீதம் 62லே தாவீது என்ன சொல்கிறார் என்பதை நாம் வாசிப்போம். He is not against riches, but he says, don't put your heart or, in the riches. அவன் ஐஸ்வரியத்திற்கு எதிராய் ஒன்றும் சொல்லவில்லை. ஐஸ்வரியம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். Your heart always should be on Jesus. உங்களுடைய இருதயம் எப்போதுமே இயேசுவுக்காகத்தான் இருக்க வேண்டும். Hallelujah. Amen. That's what King Jehoshaphat did. அதைத்தான் யோசபாத் செய்தான். He went and sought the Lord and he reminded God, I am telling you all this, Lord, because I trust you. இதைத்தான் தேவனிடத்தில் போய் சொன்னான், ஆண்டவரே நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். என்னுடைய அவருடைய இருதயம் முழுவதும் தேவனாய் நிரம்பி இருந்தார். These enemy kingdoms are ready to attack me, but I know that you are the ruler of heaven and earth and you will destroy these people. என்னுடைய சத்துருக்கள் அழிக்கும்படியாய் சூழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய சத்துருக்களை சரி கட்டுவார். That's a wonderful way of worshiping the Lord Jesus Christ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு மகிமையான ஒரு வழி. Where you go to the Lord, the maker of heaven and earth, and say, Lord Jesus, on the cross of Calvary you destroyed Satan and you saved me from damnation. What is this problem before you, Lord? You're able to deliver me. நீங்க பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் போய், இயேசுவே நீர் கல்வாரியிலே என்னை அழிவுக்கென்று கொண்டு சென்ற சாத்தான் நீர் தோற்கடித்தீர், இப்பொழுது வந்திருக்கிற பிரச்சனை உமக்கு முன்பாக எம்மாத்திரம் என்று சொல்ல வேண்டும். Hallelujah. And by that very attitude you are expressing your worship to God. அந்த உங்களுடைய இருதயத்தின் நோக்கம் தேவனை ஆராதிக்கிற ஒன்றாய் மாறிவிடும். Fourthly, நான்காவதாக 2 Chronicles 20th chapter verse 14. 2 நாளாகமம் 20:14. See, when you pray, when you see God, the Lord will send his word. நீங்க தேவனை முழு இருதயத்தோடு தேடும்போது தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புவார். Hallelujah. And when you receive the holy word of the Lord like that, you will become a great worshipper. அப்படி நீங்க தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் தேவனை இன்னும் மகிமையாய் ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். For example, when you are facing a problem and you have been seeking God, you've been praying, and then suddenly brother comes and gives you this word. I felt like the Holy Spirit told me to give you this word, and that word when you receive, you will be thrilled because
it meets your situation. உங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, கர்த்தருடைய முகத்தை தேடிக்கொண்டே இருக்கீங்க. திடீரென்று ஒரு பிரதர் உங்கள்ட்ட வந்து சொல்றார், பிரதர் உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னு சொல்லும்போது திடீரென்று அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறதற்கான அந்த பலன் அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்குள்ளால கடந்து வந்தது. Amen. That is faith life. அதுதான் விசுவாச வாழ்க்கை. That is how God works. அப்படிதான் நம்முடைய தேவன் கிரியை செய்கிறார். The moment you receive the word from God like that, your problem is settled. நீங்க அப்படி தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அதே நேரத்தில் தான் இந்த பிரச்சனை அங்க செட்டில் பண்ணப்பட்டது. Hallelujah. And when you receive a word like that, you cannot keep quiet but worship the Lord. அப்படி நம்ம தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அதோட நிறுத்துகிறதல்ல, அதன் பிறகு தேவனை ஆராதிக்க வேண்டும். And that's what King Jehoshaphat did. அதைத்தான் யோசபாத் ராஜா செய்தான். When he heard this word from the Lord, of course it is mentioned from verse 15 onwards till 17 what God spoke through this prophet. And when Judah and Jehoshaphat heard this word, they rejoiced and worshipped God. 15 17 வரைக்கும் அந்த தேவ மனிதன் மூலமாக ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. வந்த உடனே யோசபாத்தும் அந்த முழு தேசமும் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Our faith can only increase by the word of God. நம்முடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையினால் மட்டுமே பலப்பட முடியும். And we need to walk in that kind of a faith. நாம் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நடக்க பழகிக்கொள்ள வேண்டும். Moment this word came, the enemy kings, soldiers, army was still there. இந்த வார்த்தை வரும்போதும் யோசபாத்தை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, யோசபாத்தை சுற்றி இருக்கிற ராணுவங்கள் அப்படிதான் இருக்கிறது, ஆயுதங்கள் அப்படியே தான் இருக்கிறது. But he was not bothered about that. He rejoiced because God responded. ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் தேவன் இடைப்பட்டு விட்டார் என்பதை கண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தான். And that brings us to the fifth point, அதுதான் 5வது குறிப்பு, which we read earlier, verse 18. God bowed his head. அத 18வது வசனத்திலே நம்ம வாசித்தோம். யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். Fifth, you need to receive the word even before you can see the manifestation of the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை அது இன்னும் அந்த வார்த்தையின்படி நடக்காமல் இருந்தாலும் கூட, what is the use if you're going to tell God, I will thank you, I will worship you only after I see this thing come to pass in my life? நாம் தேவன் வார்த்தையை தந்த பிறகு தேவன்கிட்ட வந்து ஆண்டவரே இது நீ நடந்த பிறகுதான் நான் நம்புவேன்னு சொன்னா அதனால என்ன ஒரு பயன்? That is not real worship. அது உண்மையான ஒரு ஆராதனையா இருக்க முடியாது. That is going by sight. அது நாம் பார்த்த பிறகு விசுவாசிக்கிறது. That is not a holy faith. அது ஒரு பரிசுத்தமான விசுவாசம் அல்ல. We need to thank God because God has said so, period. நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஏனென்றால் தேவன் இது இப்படி என்று நமக்கு சொல்லி இருக்கிறார், அதனால் நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். Hallelujah. Amen. That is the faith. அதுதான் விசுவாசம். And that is a wonderful expression of our worship to God. அது தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதியாய் காணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக. You know, if our children, let's say your son comes and tells you, Daddy, I want this, and you say, I will give it. And every 5 minutes or half an hour he keeps on coming and telling you, I told you I want this, I told you I want this. How it will irritate you, isn't it? உங்க பையன் வந்து உங்கள்ட்ட வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு இந்த பொருள் வேணும். நீங்க உங்க பையன்கிட்ட சொல்லிட்டீங்க, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்க பையன் உங்கள்ட்ட வந்து அப்பா அந்த பொருள் வாங்கிட்டீங்களா, அந்த பொருள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, பிறகு என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லிட்டார்னா அதுக்கு பிறகு போய் ஆண்டவரே ஆண்டவரே எப்ப வார்த்தை வருதோ அதுக்கு பிறகு தேவனை ஆராதிக்கிற ஒரு பகுதிக்குள்ளால் நம்ம கடந்து வந்துடணும். Amen. God delights when he sees us trusting him even before we can see the result. நாம் தேவனுடைய வார்த்தை வந்து அந்த காரியம் நடக்கிறதற்கு முன்பதாகவே விசுவாசிக்கும் போது தேவன் அதுல மனமகிழ்ச்சியா இருந்து பிரியமா இருக்கிறார். Hallelujah. And that is a great worship to God. அது தேவனை ஆராதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராதனையா இருக்கிறது. Lord, I thank you that your word says in Philippians 4 and verse 19, the Lord will supply all my needs according to his riches and glory. I know, God, I'm going to be provided. That's it. I thank you. And that response, even before you can see provisions come, will delight the heart of God. நம்மை சுற்றிலும் अनेक தேவைகள் இருக்கும்போது பிலிப்பியர் 4:19 நம்முடைய இதயத்தில் திடீர்னு வரும்போது தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையினாலே நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றுவார் என்று சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவரே அதற்காக நான் உம்மை நன்றி சொல்லி ஆராதிக்கிறேன் என்று சொல்கிறது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். You may not be singing at the time. The very fact that you have received that promise and you're just
still in His presence itself is a wonderful worship to God. இப்படி நீங்க தேவனுடைய சமூகத்துல அவரை ஆராதிக்கிற நேரத்துல இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது அவரை ஆராதிக்கிறதுக்கு சமம். Praise the Lord. Amen. Sixthly, ஆறாவது verse 22, which we read again. 22வது வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். They began to praise. எப்பொழுது அவர்கள் பாடத் தொடங்கினார்களோ, எப்பொழுது அவர்கள் துதி செய்ய தொடங்கினார்களோ அப்பொழுது இது நடந்தது. You see, singing is not worship, it's a part or one way of expressing worship. நாம் பாடுகிறது ஆராதனை அல்ல, ஆனால் ஆராதனையின் ஒரு பகுதி, நம்முடைய இருதயத்தின் வெளிப்பாடை தேவனுக்கு காட்டுகிற ஒரு பகுதி. So when you are facing crisis, begin to worship God through songs. உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகள் வருதோ அப்பொழுது தேவனை துதித்து பாடத் தொடங்குங்க நீங்க. You know, in the biblical context, whenever psalmist says, the Lord has put a new song, I will sing to him a new song, it is not necessarily a composition of poem or words that is given a music and then brings out as a song. It is testimony. David experienced so many provisions of God, and every testimony became a song for him. இப்ப வேதத்துல சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்ன சொன்னா, நம்ம ஏதோ ஆண்டவர் புதிய பாட்டை தந்து அதை கம்போஸ் பண்ணி எழுதி பாடுகிறது என்று அப்படி எல்லாம் அர்த்தம். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனை நம்ம ஆராதிக்கிற இடத்துல தேவன் நமக்கு உணர்த்தி அதை நன்றியுள்ள இருதயத்தோட நன்றியோட பாடுகிற ஒவ்வொரு பாடலுமே தேவனுடைய சமூகத்துல புதிய பாடல். When you go back from the time you were born again till this very day, when you are encountering this problem, Lord, I thank you that that day, in that time, in that week, in that month, when I was having this problem, you saved me, you healed me, you delivered me. That is a new song to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் கடந்து வந்திருந்தாலும், ஆண்டவரே கடந்து வந்த பாதையில இந்த காரியத்திலெல்லாம் நீர் எனக்கு நன்மை செய்திருக்கிறீர், ஆண்டவரே கடந்து வந்த பாதையில என்னை காத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரை துதித்து நன்றியோடு பாடுகிறது ஒரு புதிய பாடல். You look at Paul and Silas. பவுலையும் சீலாவையும் நாம் பார்க்கிறோம். In Acts 16, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், when they preached the gospel, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு they were put in the jail. அவர்கள் ஜெயிலிலே அடைக்கப்பட்டார்கள். They were beaten, their legs were put in an iron stock and they were put in the jail. அவர்கள் அடிக்கப்பட்டு அவருடைய கால்கள் கழுமரத்திலே கட்டப்பட்டிருந்தது. But what did they do? Verse 25. 25வது வசனத்தை நாம் பார்ப்போம். Amen. Paul and Silas were beaten and they were kept in such a difficult prison, but they sang praises to God. பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு அவருடைய கால்கள் தொழுமரத்திலே கட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Can you imagine Paul and Silas, for preaching the gospel, they were put in prison. Not only that, they were beaten and they were in extreme pain actually. நாம் இங்கு பார்க்கிறோம், அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தபடியினாலே அவர்கள் மிக மோசமாக அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள் பாடினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. How many of us sing to the Lord when we face problem? எத்தனை பேர் நம்ம பிரச்சனையை சந்திக்கும் போது பாட்டு பாடுறோம்? Sometimes when you're walking on the road, even if a small stone you trip and your feet pains, you will curse the stone, isn't it? அநேக நேரத்தில் நமக்கு ரோட்ல நடக்கும்போது ஒரு கல்லு தட்டுது, கல்லு தட்டும் போது நல்ல ஒரு வேதனை இருக்கும், நம்ம கோபத்துல என்ன பண்றோம், அந்த கல்லை நம்ம ஏசுறோம். The pain in the body can make a man either curse, and more often it's curse. ஆனா நம்முடைய சரீரத்துல ஒரு வேதனையை கொண்டு வருகிற ஒரு காரியம் பெரும்பாலும் அது சபிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கு, நம்மிடத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தை. It's a very natural response of a human being. அதுதான் ஒரு மனுஷனுடைய இயற்கையான குணாதிசயம். But for a Christian, ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, a child of God who was washed by the blood of Jesus Christ, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற ஒருவனுக்கு, every pain will only make you praise. ஒவ்வொரு வேதனையும் தேவனை துதிக்கிற பாடலாய் மாற வேண்டும். Hallelujah. There is a powerful blessing when you praise the Lord in the midst of pain. அப்படிப்பட்ட வேதனையில் கர்த்தரை துதிக்கிற பாடல் மிகப்பெரிய வல்லமையை கர்த்தரிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். See, when Paul and Silas prayed, the prison shook. There was a great earthquake. The prison doors were open. இங்க நாம் பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் பாடினபோது சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்து கதவுகள் திறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. It was not a natural earthquake.
இது சாதாரணமான ஒரு நிலநடுக்கம் அல்ல. It was not a coincidence when they sang that there was earthquake. No. இது ஏதோ ஒரு தற்காலிகமாக நடந்த ஒரு நிகழ்வும் அல்ல. When they praised the Lord, angels of God, God's very presence thundered down in that place and destroyed, the whole prison. தேவனை அவர்கள் துதித்து பாடினபோது தேவனுடைய தூதர்களும் வல்லமை அந்த இடத்தை நிரம்ப இடம் குலுங்கினது. And what is the result? என்ன பதில்? Every prisoner was born again. You know that? அதுல இருந்த எல்லா கைதிகளும் அன்றைக்கு மறுபடியும் பிறந்திருப்பாங்க. Here in this Acts 16 it only records the jailer and his family were born again and baptized, but I know and I believe even all other prisoners were definitely born again. நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சிறைச்சாலை தலைவனும் அவருடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாக அந்த சிறையில் இருந்த எல்லா கைதிகளும் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்று. How? எப்படி? There is a clue. இங்க ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In verse 28 Paul says, 28வது வசனத்திலே ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Paul cried with a loud voice saying, do yourself no harm, we are all here. பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். The Roman rule was even if one prisoner escapes, the jailer will be held accountable. So jailer, when he saw the whole prison doors were open, he thought everyone has escaped, so he wanted to kill himself. But Paul said, hey, don't kill yourself, all of us are here. அங்க ஒரு கண்டிஷன் இருக்குது ரோமர்களுக்கு. ஒரு கைதி தப்பினாலும் அதற்கான பதிலை அவன் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த சிறைச்சாலை தலைவன் பார்க்கும்போது சிறைச்சாலையின் எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது. எனவே நினைத்தான் எல்லா கைதிகளும் தப்பி போயிருப்பார்கள் நினைத்து தன்னை கொல்லும்படியாய் அவன் முயலும் போதுதான் பவுல் சொல்லுகிறார், நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறோம், நீ ஒன்று செய்யாதே அப்படி என்று சொல்லுகிறார். No prisoner escaped, no murderer, no accuser, all the prisoners were of high crime rate. None of them escaped. Why? Because they saw in Paul and Silas the truth. அந்த 28 வசனத்தில் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பேன், நாங்கள் அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பவுலும் சீலாவும் மட்டுமல்ல, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்த போது உள்ள இருந்த திருடர்கள், உள்ள இருந்த மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளிகள் யாரும் தப்பி போகல. அவர்கள் பவுலையும் சீலாவையும் கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல அப்படியே வெளியில போகாம இருந்தாங்க. Hallelujah. That's the power of your praise in the midst of pain. அதுதான் உங்களுடைய வேதனையின் மத்தியில் நீங்கள் துதிக்கிற துதியின் மூலமாய் புறப்படுகிற வல்லமை. Many may not come and tell you, when you were in that pain and you were still following Jesus Christ, that convicted me. But there are many who are convicted of Jesus when they see you worshiping God in the midst of pain. உங்களுடைய வேதனையான சூழ்நிலைகள்ல போராட்டங்கள்ல தேவனை துதித்து நீங்கள் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாய் தேவனை துதிக்கிற நபராய் இருக்கும்போது மற்றவர்கள் அநேகரிடத்தில் உங்களிடத்தில் சொல்லாமல் இருக்கலாம், நீ ஆண்டவரை துதிக்கிற, நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிற அநேகர் உன்னிடத்தில் வந்து சொல்லாமலேயே கர்த்தரை பின்பற்றுவர்களாய் மாறி விடுவார்கள். Hallelujah. That is a great worship to God. அது தேவனை உண்மையாகவே ஆராதிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆராதனை. Heaven rejoices when there is a sinner who repents. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகப்பெரிய களிகூறுதல் உண்டு. So when many people repent through your praise in the midst of pain, what a rejoicing and worship you are bringing to God. உன்னுடைய வேதனையின் மூலமாய் நீ ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்து நீங்க ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். Hallelujah. Seventhly, ஏழாவதாக 2 Chronicles 20 2 நாளாகமம் 20 verse 23. 23வது வசனம். See, the enemies destroyed themselves. இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய சத்துருக்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். When you lift up the name of God, when you worship and praise your living God, your enemies, your situations, your problems, your trials will destroy within itself. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இருக்கும்போது, தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் போது, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் அவைகளுக்குள்ளாலேயே ஒன்றுமில்லாமையாய் அது மாறி போய்விடும். Hallelujah. You don't have to go against any of your enemies. God will do it for you. நீங்கள் உங்களுடைய சத்துருக்கள் எதிராக புறப்பட்டு போக வேண்டிய தேவையில்லை, தேவன் அதை செய்து முடித்து விடுவார். Many of us run from pillar to post, one place to another to solve our problems, but when you worship God and God takes care of you. அநேகர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும்படியாய் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அப்படி ஓட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் அதை உங்களுக்காக செய்து விடுவார். When Elijah ran away from the wicked Queen Jezebel, how did God speak to Elijah? யெசபேலுக்கு பயந்து எலியா தீர்க்கதரிசி ஓடின போது எலியாவிடத்திலே தேவன் என்ன பேசினார்? When Elijah went to the cave, first there was an earthquake.
அந்த குகையில போய் எலியா ஒளித்திருந்த போது முதல்ல அங்க ஒரு நிலநடுக்கம் உண்டானது. But God didn't come through that. தேவனானால் அதிலே வரவில்லை. Then there was a whirlwind. பிறகு அங்க ஒரு சுழல் காற்று வந்தது. God didn't come through that. தேவன் அதிலும் வரவில்லை. God finally came through a still small voice. பின்பு தேவன் அதற்கு பிறகு ஒரு அமைதியான மெல்லிய சத்தத்தோடு கூட இடைவிடும்படியாக எலியாவினிடத்தில் வந்தார். You know, it is scientifically proven that the heart rate of a man or woman increases when there is panic. நம்முடைய விஞ்ஞான பூர்வமாக சரியான ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. நம்முடைய இருதயத்தின் துடிப்பு மிக அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையாய் மாறிவிடும். Suddenly when you encounter, for example, you're walking on the road and suddenly one snake comes, your heartbeat, you will run away. Suddenly your heart is beating more faster than the normal rate. நீங்கள் நடந்து போற பாதையில திடீரென்று ஒரு பாம்பை பார்க்கறீங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கும்? ஸ்பீடா அடிக்கும். அப்ப நீங்க ஓடும்படியாய் முயற்சி செய்வீங்க. God spoke to Elijah because Elijah's heart was troubled. தேவன் எலியாவினிடத்திலே மெல்லிய சத்தத்திலே பேசினார். ஏனென்றால் எலியாவுடைய இதயம் பதட்டமாய் இருந்தது. He was already fearful of the words of that wicked queen. ஏனென்றால் அந்த பொல்லாத எசபேல் ராணியுடைய வார்த்தைகள் எலியாவுடைய இருதயத்தை கலங்க செய்திருந்தது. To the extent he even wanted to kill himself. அதனுடைய முடிவாக தன்னை தானே அழித்துக் கொள்ளும்படியா எலியா முயற்சி செய்தார். His heart was troubled. அவருடைய இருதயம் கலங்கி போயிருந்தது. But God didn't come like a thunder and speak to him. God came in a very soft way. எனவேதான் தேவன் அந்த இடத்துல மிக அமைதியாக மெல்லிய சத்தமாய் எலியாவிடத்துல பேசும்படியாய் கடந்து வருகிறார். And he said, Elijah, what are you doing here? எலியாவே நீங்க என்ன செய்கிறாய்? See, God never scolded you, faithless fellow, you fearful man, because of a lady you ran away. God didn't speak like that. தேவன் எலியாவிடத்துல வந்து உனக்கு விசுவாசமே இல்ல, நீ எவ்வளவு மோசமானாள், ஒரு பெண்ணை கண்டு பயந்து ஓடுதி அப்படின்னு கடிந்து கொள்ளவே இல்லை. எலியாவிடத்துல மெதுவா கேட்டார், எலியா உனக்கு இங்க என்ன வேலை? And after that God gave him food and told him eat and அதுக்கு பிறகு தேவன் என்ன செய்தார் தெரியுமா? எலியாவுக்கு அவன் சாப்பிடும்படியாய் உணவு கொடுத்தார். சாப்பிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொன்னார். That's our God. அதுதான் நம்முடைய தேவன். When you rest in the Lord, நீங்கள் தேவனில் இளைப்பாறும்போது He takes care of your enemies. அவர் உங்களுடைய சத்துருக்களை பார்த்துக் கொள்வார். He takes care of your situations. அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வார். It's tough to rest when you have so much of problems. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் இளைப்பாறுகிறது ஒரு கடினமான காரியம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கும்போது We are naturally programmed to do something. நாம் இயற்கையாகவே பல நிகழ்வுகளை நமக்குள்ளாக வைத்துக் கொண்டு அதை செயலாற்ற முனைகிற நபர்களாய் இருக்கிறோம். But let's learn to wait on the Lord. ஆனால் தேவனுடைய சமூகத்துல இளைப்பாறுதலோடு அமர்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்வோம். Psalm 46:10 says, "Be still and know that I am God." சங்கீதம் 46:10 சொல்கிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still means just rest in me. அமர்ந்திருந்து என்றால் தேவனிடத்தில் இளைப்பாறுதலோடு அமர்ந்திருந்து. அதான் அடையாளம். That's what King Jehoshaphat was doing. அதைத்தான் யோசபாத் ராஜா செய்தான். He was praying. அவன் ஜெபித்தான். With himself, with his family. அவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட ஜெபித்தான். With his whole country. அவனுடைய முழு தேசத்தோடு கூட சேர்ந்து ஜெபித்தான். Then he was praising the Lord. அதன் பிறகு அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். All those enemy kings would have thought he's a very easy king to rule. We can easily take this kingdom. ஈஸியா இந்த ராஜாவை எடுத்துக்கொள்ளலாம் என்ற சத்துருக்களை மத்தியில் அவன் துதிக்கும் போது கர்த்தர் அவர்களையே கலங்கடித்தார். அதான் நம்ம பார்க்கிறோம். Sometimes you may doubt within yourself, am I really doing the right thing by not worrying? Sometimes you may worry why you're not worrying. சில நேரத்தில் உங்களுக்குள்ளால ஒரு சந்தேகம் கூட வரலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் தேவனிடத்தில் இளைப்பாறுதலா இருந்தவரை துதிக்கலாமா அப்படி என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளால வரலாம். Sometimes you may think maybe I'm gone mad because I'm laughing in the midst of problem. சில நேரத்தில் நினைக்கலாம், இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நான் சிரிச்சிட்டு இருக்கலாமா, இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? If you tell something like that to your unsaved friend, he'll say, I think you need to visit a mental hospital someday. ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இந்த சூழ்நிலையில உங்களை பார்த்தா சொல்லுவாங்க, இவன் ஏதாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு போகணும், ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும் சிரிச்சிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்னு. But faith is like that. It doesn't give explanation to the unsaved world. ஆனால் விசுவாசம் இப்படித்தான், அதர் சரியான இப்படிதான் என்கிற ஒரு விளக்கத்தை நமக்கு தராது. ஆனால் தேவனிடத்தில் ஒரு இளைப்பாறுதலை தரும். When the result comes, then they will understand, oh wow, what you did was so right. ஆனால் அந்த விசுவாசத்தின் மூலமாக அதற்கான பதில் வந்த பிறகு அவர்கள் அறிந்து கொள்வார், இந்த தேவன் இப்படிப்பட்டவர் தான், இந்த தேவனை தான் இவன் நம்பி இருந்தான் என்று. So let's learn to be still. எனவே நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். The Lord will deal with the enemies.
அப்படிப்பட்ட சத்துருக்களை தேவன் பார்த்துக் கொள்ளட்டும். Eighthly and finally, எட்டாவதாக கடைசியாக 2 Chronicles 20th 2 நாளாகமம் 20 verse 25 and 26. 25 26 வசனங்கள். What a great abundance God gave to Jehoshaphat and Judah. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை யோசபாத்துக்கும் யூதாவுக்கும் கர்த்தர் கொடுத்தார். 3 days it took for them to collect. அவைகளை எடுத்துக்கொள்ளுகிறதற்கு மட்டுமே 3 நாட்கள் ஆயிற்று என்று போடப்பட்டிருக்கிறது. A whole nation, thousands of people collecting wealth for 3 days. Can you imagine the... ஒரு முழு தேசத்தின் ஜனங்களும் அங்கு வரப்பட்ட அந்த கொள்ளை பொருட்கள் எடுத்துக்கொள்ளுகிறதற்கு அதை சேகரித்துக் கொள்ள 3 நாட்கள் ஆயிற்றாம். So much of abundance. அளவிட முடியாத செல்வங்கள் அங்கு அவங்களுக்கு கிடைத்தது. Hallelujah. See, for God it's very easy to bless us with finances. தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது மிக எளிதான ஒரு காரியம். We don't have to cry and make fuss. Oh God, bless me money. ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும் என்று ஆண்டவரை சொல்லி அழ வேண்டிய தேவையில்லை. We think God is so rude, he is not answering my prayer for money. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் பணத்துக்காக கேட்கும்போது தேவன் காது கொடுக்காத ஒரு மோசமான இதா இருக்கிறார் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் நினைக்க தோணுது. See, God is interested in our spiritual life. ஆனால் தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிறார். He wants to bless us, but primarily he wants us to bless spiritually. தேவன் நம்மை உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதற்கு முன்பதாக ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். He will not give us money if he knows that we are going to go straight into hell. ஆனால் தேவன் ஏன் சில நேரத்தில் தராம இருக்கிறார் என்றால், தேவன் தெரியும் சிலருக்கு பணத்தை கொடுத்துட்டா அவங்க நேரே நரகத்துக்கு போயிடுவாங்க என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் தேவன் அதை கொடுக்காமல் இருக்கிறார். We are not going to die and that's the end of it. We are going to live forever. நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God doesn't want us to go to hell. He wants us to be with him forever and ever. தேவன் இந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவித்து நாம் நரகத்தில் போகும்படியாய் விரும்பவில்லை. தேவன் இந்த உலகத்திற்கு பிறகும் என்றென்றைக்குமாய் நித்தியமாய் அவரோடு கூட இருக்கும்படியாய் விரும்புகிறார். He sent his beloved son Jesus to die on your stead, on my stead, so that we will be with him forever and ever. தம்முடைய ஒரே அன்பான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி எனக்காக உங்களுக்காக சிலுவையில் மரித்து நம்மை மீட்டிருக்கிறது எதற்காக என்றால் என்றென்றும் நித்தியத்திலே அவரோடு கூட இருக்கும்படியாக. Hallelujah. That's why Jesus said in Matthew's Gospel chapter 6, seek first the kingdom of God and his righteousness, and all these things will be added to you. எனவேதான் இயேசு மத்தேயு 6:33 சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். We seek God and his kingdom and his righteousness, all that you need for life in this temporary world will come to you. தேவனுடைய நித்திய ராஜ்யத்தையும் அசைவில்லாத ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களையும் தேவனுடைய நீதியை நாம் தேடும்போது அழிந்து போகிற இந்த உலகத்தில் நமக்கு தேவையான நன்மைகள் எதுவோ அதை நிச்சயமாய் தேவன் நமக்கு தருவார். Psalmist says in Psalm 23 and verse 6, mercy and goodness will follow me. சங்கீதம் 23 நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். How can he say with such confidence? எப்படி அவனால அவ்வளவு நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது? Because in verse 1 he has declared the Lord is my shepherd. ஏனென்றால் அந்த சங்கீதத்தின் முதல் வசனத்திலே அவன் இப்படி அறிக்கை பண்ணுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். If you say the job is my shepherd, my family ancestral property is my shepherd, my career is my shepherd, then you will be chasing after that all your life. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி என்னுடைய வேலை எனக்கு மேய்ப்பனா இருக்கிறது, இல்லை என்றால் என்னுடைய சொத்துக்கள் எனக்கு மேய்ப்பனா இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நன்மையை தேடி நீங்க பின்னால ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். Battles after battles will come your life, but you will not know how to face. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும், ஆனா உங்களுக்கு தெரியாது எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று. But when you see God, ஆனால் தேவனை நீங்கள் தேடும்போது battles after battles will keep coming. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். That's a good news. Hallelujah. ஆனால் அது ஒரு நல்ல செய்தியா இருக்கும். Because we are growing. நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். Every battle is like a stepping stone to reach to God. ஒவ்வொரு போராட்டங்களும் கர்த்தருக்குள் வளர்கிறதற்கான படிக்கட்டுகளாய் நமக்கு மாறும். And we grow spiritually. நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருவோம். We grow in the grace of Jesus Christ. தேவனுடைய கிருபையிலே நாம் பலப்படுவோம். We grow in the knowledge of who our God is. தேவனை குறித்த அறிவிலே நாம் வளருவோம். We grow, Lord, oh what a great mighty wonderful God you are. தேவனை எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமையுள்ள தேவன் என்று நாம் தேவனை ஆராதிப்போம். And in the meanwhile God is meeting all our needs. அதே நேரத்தில் தானே தேவன் நம்முடைய தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். Whether it is 1 rupee or 1 crore, God will meet.
உங்களுக்கு தேவை 1 ரூபாயோ 1 கோடியோ அதனுடைய தேவையை அறிந்தவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். And when money comes to you, you will not be disturbed. அப்படி நீங்கள் தேவனை தேடி உங்களை தேடி பணம் வரும்போது அதனால நீங்கள் சஞ்சலப்படவோ திசை திரும்பவோ மாட்டீர்கள். You will not be tempted. அதனால் நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்க. You will not become proud. அதனால் நீங்க மேட்டிமை அடைய மாட்டீங்க. Money will not rule over you. பணம் உங்களை ஆளுகை செய்யாது. You will be ruling over money. நீங்கள் பணத்தை ஆளுகை செய்வீர்கள். When the early church in Acts chapter 4, wealth, Bible says, was laid at the apostles' feet, but they didn't bring it upon their head. They just ruled over the money. They distributed money. Riches never disturbed the early church because they were seeking God. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஆதி சபையை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலருடைய பாதபடியிலே பொன்னையும் பொருளையும் பணத்தையும் கொண்டு வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை தங்களுடைய தலையின் மேல் ஏறும்படியாய் அனுமதிக்கவில்லை. அதை அவர்கள் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் வைத்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். Hallelujah. God is a God of abundance. நம்முடைய தேவன் பரிபூரணத்தின் தேவனாய் இருக்கிறார். But we don't go after money, we go after God. God brings us whatever we need. நாம் தேவனுக்கு பின்னால போகும்போது நம்முடைய தேவைகள் என்னவோ அதை தேவன் நமக்கு நேராக கொண்டு வருவார். That's what King Jehoshaphat experienced. அதைத்தான் யோசபாத் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தான். The country's economy grew without him doing anything other than just worshiping the Lord. தேவனை ஆராதித்து தேவனை பின்பற்றினால் தேசம் வளரும் என்கிறதை அவன் அறிந்திருந்தான். Whichever country, even in this generation, there are examples when, for example, South Korea, North Korea, you take the example. North Korea is still suffering economically. It is ruled by a dictator. That guy is an evil man. There is no prosperity among the citizens. நமக்கு இப்பொழுதுள்ள தலைமுறையை பார்த்தாலும் தெரியும். தென் கொரியா இருக்கு, வட கொரியா இருக்குது. ரெண்டும் பக்கத்துல இருக்கிற ரெண்டு நாடு. ஆனால் தென் கொரியா பொருளாதார நிறைவினால் நிரம்பி இருக்குது. வட கொரியால பொருளாதார கேடு அவ்வளவு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அங்க இருக்கிற ஆளுகை செய்கிற ஒரு சர்வதிகாரி, அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. You know, during the time of World War II, both the countries, North and South, were in utter poverty. இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது வடகொரியாவை போலத்தான் தென் கொரியாவும் மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருந்தது. Country was ravaged by war. உலக யுத்தத்தினால அந்த தேசம் முழுவதும் பாழாக்கப்பட்டது. But in South Korea, God raised up a man called Paul Yong-gi-cho, and he began to seek God's kingdom, and he began to build the church of the Lord. ஆனால் அந்த நேரத்திலே தேவன் பால்யாங்கி-சோ என்கிற ஒரு மனிதனை அந்த தேசத்தில் எழுப்ப அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட ஆரம்பித்த போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். So he got saved. He was dying actually of a TB disease, but God healed him, saved his life, and he began to preach the gospel, and God began to add souls. அவர் மரண வியாதியின் படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் அவரை சந்தித்து சுகப்படுத்தி ரட்சித்தார். அதன் பிறகு தேவன் அவர் மூலமாய் பெரிய காரியங்களை செய்தார். As the kingdom of God grew, South Korea also grew economically. தேவனுடைய ராஜ்யம் வளர வளர பொருளாதாரத்திலும் தென் கொரியா வளர்ந்தது. Hallelujah. Now you know the difference between North and South. South Korea is more prosperous than North. The reason being they sought God's kingdom. தென் கொரியாவும் வட கொரியாவும் பக்கத்துல இருக்குது. ஏன் இப்ப அது வளர்ந்திருக்கிறது என்றால் தென் கொரியா தேவனை தேடுகிற ஒரு வழிக்கு நேராய் கடந்து வந்தது. அதுதான் அதனுடைய வித்தியாசம். When you seek God, your life will improve. நீங்கள் தேவனை தேடும்போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும். That's the power of seeking God. அதுதான் தேவனை தேடுகிறதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற ஒரு வல்லமை. So worshiping God is not just on Sundays. தேவனை ஆராதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை உள்ள ஒரு காரியம் மட்டுமல்ல. Worshiping God is not just formula. அது ஒரு நடைமுறை, ஒரு அட்டவணையை போட்டு செய்கிற ஒரு காரியம் அல்ல. It's living your life every day in the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தப்படி வாழ்கிறதன் மூலமாய் அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும். It's by seeking God that is worship. தேவனை தேடுகிறது தான் ஆராதனை. Along with your family and community. உங்களுடைய குடும்பத்தோடு கூட, உங்களுடைய சபையோடு கூட. By going back and reminding God, you've been with me, you will be with me even today. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தீர், இப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர், எனவே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். Receiving the word as you pray through the Holy Spirit. பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். It's worshiping through songs, by testimonies. பாடல்கள் மூலமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். And may we continue to worship him in spirit and in truth. நாம் தொடர்ச்சியாக ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரை ஆராதிப்போம். And may we live for the glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று நாம் ஜீவிப்போம். Amen. ஆமென். Praise the Lord.